வயசு வரைக்கும் சாகாம உயிர் வாழணும்னு ஒரு பில்லியனர் பிசினஸ் மேன் தன்னோட வயசை 10 வருஷம் ரிவர்ஸ் பண்ணிருக்காரு. அவருக்கு டே பை டே வயசாகல, அதுக்கு பதிலா இளமையா மாறிட்டு இருக்கு. 45 வயசான பிரையன் ஜான்சன் ஒரு டெக் பில்லியனர். அவர் ஒரு 30 டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்டை வச்சு ஒரு டீமை கிரியேட் பண்ணி அவரோட லைஃப் ஸ்டைல், ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ்ல சில ப்ரிசைஸான சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்து லிட்டரலா ஒரு 18 வயசு பையனோட உடம்பு மாதிரி மாத்திக்கிட்டு இருக்காரு. என்பிசி நியூஸ்க்கு அவர் கொடுத்த இன்டர்வியூல தெளிவா கிளைம் பண்றாரு, அவரோட லங்ஸ் அண்ட் டயஃப்ரமோட பயாலஜிக்கல் ஏஜ் 18. அவரோட ஹார்ட்டோட ஏஜ் 45ல இருந்து ரிவர்ஸ் ஆகி இப்ப 37 ஆயிடுச்சு. இது எப்படி சயின்டிபிகலி பாசிபிள்? ஒரு வயசான மனுஷன் மறுபடியும் நேச்சுரலா யங் ஆக முடியுமா என்ன? நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸும் வேற வேற ஸ்பீட்ல ஏஜ் ஆகுதா? நம்மளோட வயசு 25னா நம்மளோட ஹார்ட்டோட வயசும் 25 இல்ல 40 வயசு ஆகுதா? இதை கண்டுபிடிக்க பிரையன் ஜான்சன் ப்ராஜெக்ட் ப்ளூ பிரிண்ட்னு ஒரு ஓப்பன் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்றாரு. தன்னைத்தானே ஒரு லேப் ராட் மாதிரி யூஸ் பண்ணி மொத்த மனுஷனத்துக்கும் ஏஜ் ரிவர்ஸ் பண்ற ஒரு அல்டிமேட் ரெவல்யூஷனரி ஃபார்முலாவை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. இதுக்காக அவர் வருஷத்துக்கு 16 இருந்து 17 கோடி ரூபாய் ரிசர்ச்காக சொந்த காசை போட்டு செலவு பண்றாரு. ஆனா வெயிட் பண்ணுங்க, ஒரு பக்கம் பிரையன் ஜான்சன் கோடி கணக்கில் செலவு பண்ணி அவரோட வயசை குறைக்க ட்ரை பண்றாரு. இன்னொரு பக்கம் ஒரு மைண்ட் ப்ளோவிங் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ரிட்டையர்டு யுஎஸ் நேவல் ஆஃபீஸர் ஜோசப் டிதுரி எக்ஸாக்டா 3 மாசம் கடலுக்கு அடியில ஒரு ப்ரெஷரைஸ் சேம்பர்ல தங்கி இருந்தாரு. 93 டேஸ் கழிச்சு வெளியே அவரோட உடம்பை டெஸ்ட் பண்ணி பார்த்த சயின்டிஸ்ட் எல்லாமே ஷாக் ஆயிட்டாங்க. அவரோட உடம்பு உள்ள இருந்து பயாலஜிக்கலி 10 வருஷம் யங் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 3 மாசம் கடலுக்கு அடியில 10 வருஷம் ரிவர்ஸ் ஆகிருக்கு. பிரையன் ஜான்சன் கோடி கணக்கில் செலவு பண்றாரு. ஆனா இந்த ஜோசப் கடலுக்கு அடியில் அந்த ப்ரெஷரைஸ் சேம்பர்ல என்ன சீக்கிரட்டை டிஸ்கவர் பண்ணாரு? இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கேள்விகளுக்கான பதில பியோர் சயின்ஸோட சிம்பிளா தெளிவா பார்க்க போறோம். இந்த ரிசர்ச் லிட்டரலி என்னோட மைண்டை ப்ளோ பண்ணிடுச்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களோட லைஃப் ஸ்பேன்ல 10ல இருந்து 15 இயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ற அந்த சீக்ரெட்ஸை கத்துக்குவீங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரையன் ஜான்சன் எக்ஸாக்டா என்ன பண்ணி அவரோட உடம்ப 10 வருஷம் யங்கரா மாத்தினாரு? அவரோட மெத்தட் ரொம்ப காஸ்ட்லி தான், ஆனா பேப்பர்ல பார்க்கும்போது ரொம்பவே சிம்பிளா இருந்துச்சு. பிரையன் தன்னோட லைஃப்க்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் பிலாசபியை உருவாக்குனாரு. நான் பிரையன் ஜான்சன்ங்கிற ஒரு தனி மனுஷன் கிடையாது. எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிச்ச நேரத்துக்கு நான் தூங்க மாட்டேன். எனக்குள்ள 78 ஆர்கன்ஸ் இருக்கு. அந்த 78 ஆர்கன்ஸும் தனித்தனியான இண்டிவிஜுவல்ஸ். புரியுதா மக்களே? அவரோட பிரெயின் என்ன ஆசைப்படுதோ அது இப்ப நடக்காது. அவரோட ஹார்ட், லங்ஸ், கிட்னிக்கு என்ன தேவையோ அதுதான் நடக்கும். ஆனா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த 78 ஆர்கன்ஸும் நம்ம கிட்ட பேசுமா? இந்த லிவர், கிட்னி எல்லாமே எனக்கு பசி எடுக்குது, எனக்கு புரோட்டீன் கொடு அப்படின்னு ஏதாச்சும் கேட்குமா? இங்கதான் பிரையனோட மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவாகுது. நம்ம ஆர்கன்ஸ் நம்ம கிட்ட வார்த்தைகளால பேசாது, பயோமார்க்கர்ஸ் வழியா பேசும். பயோமார்க்கர்ஸ்னா என்ன? நம்ம உடம்புல இருக்கிற இன்டர்னல் சயின்ஸ். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுட்டா நம்ம ஆர்கன்ஸ் கிட்ட நம்ம பேசலாம். ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. நம்ம உடம்புல இந்த புரோட்டீன் மெட்டபாலைஸ் ஆகும்போது, அதாவது புரோட்டீன் உடையும் போது ஒரு பை ப்ராடக்டா இந்த கிரியாட்டினைன் உருவாகும். இது யூரின் வழியா வெளியே போயிடணும். ஒருவேளை உங்க பிளட் டெஸ்ட்ல கிரியாட்டினைன் லெவல் அதிகமா இருந்தா என்ன அர்த்தம்? உங்களோட கிட்னிக்கு வயசாயிடுச்சு, அதனால இதை தெளிவா ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்ப முடியலன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் லெவல், ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் லெவல், நம்ம உடம்புல காயமானா அதை ஹீல் பண்ற ஃபைப்ரினோஜன் புரோட்டீனோட லெவல், அண்ட் நம்ம பாடியில இன்ஃப்ளமேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற லெவல்னு 100கணக்கான பயோமார்க்கர்ஸ் இருக்கு. இந்த பயோமார்க்கர்ஸை எக்ஸாக்டா ட்ராக் பண்ண பிரையன் ஜான்சன் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை போட்டு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறாரு. சில மிஷின்ஸ்லாம் மார்க்கெட்லயே இல்லாததால இவரே சொந்தமா உருவாக்குறாரு. சரி, இப்போ டேட்டா கிடைச்சிருச்சு, ஆர்கன்ஸ்க்கும் என்ன தேவைன்னு தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு பிரையன் எவ்ரிடே என்ன பண்றாரு? அவர் கம்ப்ளீட்டா ஒரு ரோபோட்டிக் அண்ட் அன்பிரேக்கபிள் ரொட்டீனை ஃபாலோ பண்றாரு. நைட் 8:30 மணிக்கெல்லாம் தூங்க போயிட்டு அடுத்த நாள் காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்து காலையில 11 மணிக்குள்ளேயே அந்த நாளுக்கு தேவையான எல்லா ஃபுட்ஸையும், அதாவது அரௌண்ட் 2250 கேலரிஸ் உள்ள வீகன் டயட், அதாவது பிளான் பேஸ்ட் டயட்டை சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் மென்டல் ட்ரைனிங் சொல்ற இந்த மெடிடேஷனை பண்றாரு. ஆனா அதை விட மோஸ்ட் கிரேசி பார்ட் ஒன்று இருக்கு. அவரோட உடம்புல ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாக கூடாது. ஸோ தட் அவரால் கேலரிஸை அதிகமாக எடுக்க முடியாது. அவரோட ஆர்கன்ஸுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை கம்மியான கேலரிஸ்லேயே கொண்டு வர அவர் எவ்ரிடே 50ல இருந்து 111 சப்ளிமெண்ட் பில்ஸை எடுத்துக்கிறாரு. 111 மாத்திரைகள். என்னடா இது, ஒரு மெடிக்கல் ஷாப்பே உள்ள அனுப்புறாரு. அப்படி இந்த பில்ஸுக்குள்ள என்னதான் இருக்கு? அந்த சப்ளிமெண்ட் ஸ்டாக்குள்ள இருக்கிற டார்க் சயின்ஸை பிரேக் டவுன் பண்ணுவோம். இந்த 111 பில்ஸும் ஜஸ்ட் மல்டிவிட்டமின்ஸ் கிடையாது, இது எக்ஸ்ட்ரீம் லெவல் பயோ ஹேக்கிங். ஃபர்ஸ்ட் ஸ்டார் இன்கிரீடியன்டே கொலாஜன் பெப்டைட்ஸ். நம்ம உடம்புல ரொம்ப அபண்டண்டா இருக்கிற ஒரு புரோட்டீனே இந்த கொலாஜன் தான். நம்ம போன்ஸ், ஸ்கின், மசில்ஸ், லிகமெண்ட்ஸ், டெண்டன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மெயின் பில்டிங் பிளாக்கே இதுதான். வயசாக இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். இதை வெளியே இருந்து எடுத்துக்கும் போது ஸ்கின்லாம் விரிங்கிள்ஸ் இல்லாம உள்ள இருந்து யங்காக ஸ்டார்ட் ஆகும். ஆனா வயசாகிறதுக்கான கோர் ரீசன் எங்க இருக்கு தெரியுமா?
உங்க செல்குள்ள இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா தான் செல்லோட பவர் ஹவுஸ். ஆனா வயசாக வயசாக என்ன ஆகும்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதை கம்மி பண்ணிட்டு இந்த டாக்ஸிக் ஃப்ரீ ரெடிகல்ஸை அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பழைய கார் இன்ஜின் வந்து எடுத்துக்கோங்க. வண்டி வந்து புதுசா இருக்கும் போது அது நல்லா மைலேஜ் தரும், இந்த புகை எல்லாம் வந்து வராது. ஆனா வண்டி வந்து பழசு ஆக ஆக அதோட எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சி புகை வர ஆரம்பிக்கும்ல, அதே தான் நம்ம பாடிக்குள்ளேயும் நடக்கும். இந்த டாக்ஸிக் ஃப்ரீ ரெடிகல்ஸ் நம்ம செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸை டேமேஜ் பண்ணி நம்ம உடம்ப வந்து பழசாகிடும். இதை தடுக்க பிரைன் எடுத்துக்கிற சப்ளிமெண்ட்ஸ் தான் NAC, சல்ஃபரோஃபன் அண்ட் கர்க்யூமின். இது மூணுமே எக்ஸ்ட்ரீம்லி போட்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது அந்த டாக்ஸிக் ஃப்ரீ ரெடிகல்ஸை ட்ராப் பண்ணி ஆர்கன் ஏஜிங்கை ஸ்லோ டவுன் பண்ணிடும். இது எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற அந்த காலிஃப்ளவர் மஞ்சள்லையும் இருக்கு. வெயிட், இப்போ ஏஜிங் வந்து ஸ்லோ தான் ஆகியிருக்க தவிர ரிவர்ஸ் ஆகல. செல் டேமேஜை நிப்பாட்டியாச்சு. ஆனால் ஆல்ரெடி ஆன டேமேஜை எப்படி சரி பண்றது? அதுக்காக அவர் எடுத்துக்கிற சப்ளிமெண்ட்ஸ் தான் கால்சியம் ஆல்ஃபா கீட்டோகுளூட்டரைட், நிகோட்டினமைட் ரைபோசைட் அண்ட் டாரின். இந்த டாரின் தான் மைட்டோகாண்ட்ரியா மேல டேமேஜ் ஆகாம தடுக்குது. இந்த நிகோட்டினமைட் ரைபோசைட் வந்து டிஎன்ஏவை ரிப்பேர் பண்ணி செல்ஸுக்கு நடுவில் இருக்க அந்த கம்யூனிகேஷனை பூஸ்ட் பண்ணுது. அண்ட் இந்த கால்சியம் ஏகேஜி வந்து செல் மெட்டபாலிசமை இம்ப்ரூவ் பண்ணி உடைஞ்ச மசில்ஸ் அண்ட் டிஷ்யூஸை ஃபாஸ்டா ரீபில்ட் பண்ணுது. அடுத்த பெரிய பிரச்சனை வந்து போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ், எலும்புகள் அண்ட் மூட்டுகள். வயசாகும் போது ஜாயின்ஸ் தேஞ்சு போயிடும், ஆர்த்ரைட்டிஸ் வரும். ஆனால் இதுக்கு இன்னொரு பயங்கரமான ரீசன் இருக்கு. நம்ம எல்லாரோட உடம்புலையும் டெய்லியும் thousands ஆஃப் கேன்சர் செல்ஸ் வந்து உருவாகும். ஆனால் நம்ம பாடி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா அதுவே வந்து அப்பாப்டாசிஸ் அப்படியே அந்த செல்லை சூசைட் பண்ணி அழிச்சிடும். வயசாகும் போது இந்த சூசைட் மெக்கானிசம் வந்து ஃபெயில் ஆயிடும். அப்போ வேற வழி இல்லாமல் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து உடம்புக்குள்ள போய் சண்டை போடும். இந்த சண்டையில நம்மளோட ஹெல்த்தி போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸும் டேமேஜ் ஆயிடும். இது தடுக்க பிராண்ட் வந்து ஜெனிஸ்டைன் ஒரு நேச்சுரல் அப்பாப்டோஸை ப்ரொமோட் பண்ற ஒரு சப்ளிமெண்ட்டை எடுக்கிறாரு. போன் கேட்டலேஜை ரிப்பேர் பண்ண குளுக்கோசமைன் சல்ஃபேட் 2KCl சொல்ற சப்ளிமெண்ட்டையும் அண்ட் அந்த ஜாயின்ஸ் நடுவில் ஒரு நேச்சுரல் லூப்ரிகண்டா ஒர்க் பண்ண இந்த ஹைலோரோனிக் ஆசிட் சப்ளிமெண்ட்டையும் எடுக்கிறாரு. அண்ட் ஃபைனலி டிஷ்யூ growth ஃபாஸ்ட் பண்ண DHAன்னு சொல்ற ஒரு ஹார்மோனை எடுத்துக்கிறாரு. ஆனால் அவர் வந்து பாடி பில்டர்ஸ் மாதிரி ஸ்டெராய்ட்ஸ் வந்து எடுக்கிறது இல்லை, ஏன்னா வந்து அதோட சைட் எஃபெக்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ பிராண்டோட பிளான் வந்து ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமை பயோமேக்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்றது. ரெண்டாவது ரூட் காஸை ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ளிமெண்ட்ஸை வச்சு அட்டாக் பண்ணி ஏஜிங்கை ஸ்லோ பண்றது. மூணாவது டேமேஜ் ஆன செல்ஸை செல் ரிப்பேர் என்சைம்ஸை வச்சு ரிவர்ஸ் பண்றது. இப்போ ஒரு பெரிய உண்மையை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. டிஷ்யூவை ரிப்பேர் பண்றதால மட்டும் வயசாகிறத ரிவர்ஸ் பண்ண முடியாது. நீங்க ஜிம்முக்கு போய் நல்லா வெயிட்ஸ்லாம் தூக்குறப்போ உங்க மசில் ஃபைபர்ஸ் வந்து கிழியும். அதுக்கப்புறம் உங்க பாடி வந்து அதை ரிப்பேர் பண்ணும். ஸோ தட் வந்து நீங்க ஜிம்முக்கு போறது மட்டுமே வந்து உங்க ஏஜ் ரிவர்சிங்னு சொல்ல முடியுமா? இல்ல. பிராண்ட் ஜான்சன் பண்ற இந்த மொத்த பயோ ஹேக்கிங்கோட உண்மையான மேஜிக் எங்க இருக்குன்னா அவரோட எபிஜெனடிக் எக்ஸ்பிரஷனை அவர் மாத்துறாரு. நல்லா கவனிங்க, இதுதான் இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான சயின்டிபிக் கான்செப்ட், எபிஜெனடிக்ஸ். நம்ம எல்லாருக்கும் எப்பயுமே ஒரு டவுட் மட்டும் இருந்துட்டே இருக்கும். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா செல்ஸையும் ஒரே DNA தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு லிவர் செல்ஸ்னால பேன்கிரியாஸ் மாதிரி இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்றது இல்லை? ஏன் பேன்கிரியாஸ் லிவர் மாதிரி பயல் ஜூஸஸை உருவாக்குறது இல்லை? உடம்பு ஃபுல்லா ஒரே ப்ளூ பிரிண்ட் தான் இருக்கு. அப்புறம் எப்படி ஒவ்வொரு ஆர்கன்ஸும் அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வேற வேற மாதிரி ஒர்க் பண்ணுது? அதுக்கு காரணம் தான் எபிஜெனடிக் சேஞ்சஸ். நம்ம DNA சீக்வன்ஸ் வந்து மாறாது, ஆனா நம்ம உடம்பு, நம்ம என்விரான்மெண்ட், டயட், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம DNAல இருக்கிற சில ஜீன்ஸை ஆன் பண்ணும், சில ஜீன்ஸை ஆஃப் பண்ணும். இதுக்கு பேரு தான் DNA மித்திலேஷன். ஒரு செல்லுக்கு ஸ்பெசிபிக் ஜீன் வந்து வேலை செய்யக்கூடாதுன்னா அந்த ஜீன் மேல வந்து CH3 அட்டாச் பண்ணிடும். இது எப்படி தெரியுமா? நம்ம ட்ரெயின்ல இல்ல பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது நம்ம சீட்டை யார்கிட்டையும் கொடுக்காம இருக்கிறதுக்காக அந்த சீட் மேல வந்து நம்ம பேக் வச்சுட்டு போவோம்ல, அதே மாதிரி தான் இந்த மெத்தில் குரூப்பும் வந்து ஒரு ஜீன் மேல உட்காந்துச்சுன்னா அந்த ஜீனால எக்ஸ்பிரஸ் ஆக முடியாது. இதுக்கும் ஏஜிங்க்கும் என்ன சம்பந்தம்? மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸு அண்ட் நம்ம ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் சரியாக தூங்காமல் இருக்கிறது இதெல்லாமே சேர்ந்து நம்ம DNA வந்து மாற்றாது. ஆனால் இந்த மெத்தில் குரூப்ஸோட பொசிஷனை தாறுமாறாக போட்டு குழப்பிடும். தேவையே இல்லாத ஜீன்ஸை ஆன் பண்ணி தேவையான ஜீன்ஸை ஆஃப் பண்ணிடும். இதனால ஆர்கன்ஸ் மிஸ்பிஹேவ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக டேமேஜ் ஆகி ஏஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் எபிஜெனடிக் ஏஜிங். இதனால தான் 30-40 வயசு இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அவங்களோட ஆக்சுவல் வயசு வந்து 30 தான் இருக்கும், ஆனால் அவங்களோட ஹார்ட்டோட பயாலஜிக்கல் வயசு வந்து 80 இருக்கும். நம்ம ஹியூமன் பாடி இந்த மாடர்ன் ஏஜ்ல இருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ், ஜீரோ ஸ்லீப் சைக்கிள் அண்ட் எக்ஸசிவ் ஆங்ஸைட்டிக்கு டிசைன் பண்ணப்பட்டது கிடையாது. இதை எப்படி மெஷர் பண்றது? டாக்டர் ஸ்டீவ் ஹவார்ட்னு ஒரு ஃபேமஸ் ஜெனடிசிஸ்ட் ஹவார்ட் கிளாக்னு ஒரு டைம்லைன் மெஷர்மெண்ட் சிஸ்டமை உருவாக்குனாரு. நம்ம DNAல கோடிக்கணக்கான மித்தில் சைட்ஸ் இருக்கு. அதுல எக்ஸாக்டா ஒரு 350 சைட்ஸோட பேட்டர்னை நம்ம ஸ்டடி பண்ணாலே எந்த ஆர்கனுக்கு எவ்வளவு வயசு ஆகுதுன்னு பின் பாயிண்டா நம்மளால சொல்ல முடியும். இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் பிரையன் ஜான்சன் வந்து அவரோட டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலை ஆப்டிமைஸ் பண்ணி பாசிட்டிவ் எபிஜெனடிக் எக்ஸ்பிரஷனை உருவாக்குனாரு. ஸோ அதனாலதான் அவரோட ஹார்ட் ஏஜ் 37க்கும் லங்ஸ் ஏஜ் 18க்கும் கொண்டு வர முடிஞ்சது. ஆனா எவ்வளவுதான் பர்ஃபெக்டா டயட் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சாலும் நம்ம வயசாகிறத ஸ்லோ ஆக்க முடியுமே தவிர சாகாம இம்மோர்டலா ஆக முடியாது. ஏன்?
ஏன்னா நம்ம உடம்புல இயற்கை வச்சிருக்க ஒரு அல்டிமேட் லிமிட் இருக்கு. ஒரு ஹெல்த்தியான மனுஷனுக்கும் ஒரு நாள் மரணம் வந்துதான் ஆகும். ஏன்னு தெரியுமா? நம்ம ஸ்கூல்ல எல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? செல்ஸ் டிவைட் ஆகி புது செல்ஸ் உருவாகுது. டெக்னிக்கலி செல்ஸுக்கு வந்து வயசாகுது. ஆனா மனுஷன் எதுக்கு வயசாகி சாகுறான்? ஃபேக்ட் என்னன்னா, நம்ம உடம்புல ஸ்பெர்ம் செல்ஸ் அண்ட் ஸ்டெம் செல்ஸை தவிர மற்ற எல்லா செல்ஸும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டோட தான் பிறக்குது. நம்ம செல்ஸ் டிவைட் ஆகும்போது நம்ம டிஎன்ஏவும் வந்து காப்பி ஆகும். ஆனா நம்ம ப்ரோட்டீன்ஸால அந்த டிஎன்ஏவோட கடைசி எண்டை வந்து முழுசா காப்பி பண்ண முடியாது. ஒவ்வொரு டிவிஷன்லயும் அந்த டிஎன்ஏவோட எட்ஜ் வந்து கொஞ்சம் கட் ஆகிடும். அப்ப முக்கியமான ஜீன்ஸ் எல்லாமே கட் ஆகிடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அப்படி ஆகாது. ஏன்னா நம்ம செல்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்மார்ட். டிஎன்ஏவோட எட்ஜஸ்ல 1500 இருந்து 8000 வரைக்கும் தேவையில்லாத பேஸ் பேர்ஸ், அதாவது இந்த நான் கோடிங் ரீஜன்ஸை வந்து வச்சிருக்கோம். இதுக்கு பேரு தான் டெலோமியர்ஸ். ஷூலேஸுக்கு எண்ணில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் டிப் மாதிரி இது நம்ம டிஎன்ஏவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. செல்ஸ் டிவைட் ஆகும்போது அந்த எக்ஸ்ட்ரா டெலோமியர்ஸ் தான் கட் ஆகுமே தவிர ரியல் டிஎன்ஏ கட் ஆகாது. ஆனா ஒரு லிமிட் இருக்கு. 60 to 70 செல் டிவிஷன்ஸ் தான். 70 தடவைக்கு மேல செல் டிவைட் ஆகும்போது அந்த எக்ஸ்ட்ரா டெலோமியர்ஸ் வந்து முழுசா காலி ஆகிடும். அதுக்கு மேல டிவைட் ஆனா ரியல் ஜீன்ஸ் வந்து கட் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால செல்ஸ் வந்து முடிவு பண்ணி அந்த டிவிஷனை ஸ்டாப் பண்ணிடும். செல்ஸ் புதுசா உருவாகலைன்னா உங்க ஆர்கன்ஸ் தேஞ்சு போய் வயசாகி உங்க உடம்பு இறந்து போயிடும். டெத். இந்த டெலோமியர்ஸை வளர வைக்க டெலோமிரேஸ்னு ஒரு என்சைம் இருக்கு. ஆனா அதை இன்ஜெக்ட் பண்ணா உடம்புல எங்கேயாச்சும் கேன்சர் செல் இருந்தா அதுவும் ஃபாஸ்டா மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ரொம்பவே டேஞ்சரஸ். ஆனா இங்கதான் ஒரு மேஜிக் நடந்துச்சு. வீடியோட ஸ்டார்டிங்ல அந்த ஜோசப் ஜுட்டரி வந்து அண்டர் வாட்டர்ல இருந்தாருன்னு சொன்னால, 3 மாசம் அந்த ப்ரெஷரைஸ் சாம்பர்ல அவர் இருந்ததால அவரோட ஷார்ட்டான டெலோமியர்ஸ் எல்லாமே 20% மறுபடியும் உருவாகி வளர்ந்துச்சு. இது எப்படி நடந்துச்சுன்னு சயின்டிஸ்ட் இன்னும் மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. இந்த டெலோமியர்ஸ் லென்தனிங் மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா ஒரு மனுஷனால ஈஸியா 150 இருந்து 200 வயசு வரைக்கும் வாழ முடியும். ரைட். பிரையன் ஜான்சன் மாதிரி கோடிக்கணக்கில் நம்மளால செலவு பண்ண முடியாது. ஜோசப் மாதிரி கடலுக்குள்ளதான் போய் உட்கார முடியாது. நம்மள மாதிரி ஒரு ஆர்டினரி பர்சனால எப்படி சயின்டிபிக்லி வந்து வயசாகிறத ஸ்லோ பண்ண முடியும்? இந்த 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், எபிஜெனெடிக்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணணும், டெலோமியர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். இது எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்பர் 1, டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ஃபாஸ்டிங். நிறைய ரிசர்ச் வந்து தெளிவாக சொல்லுது, கம்மியான கேலரிஸ் சாப்பிட்ற ஆளுங்க நிறைய நாள் உயிரோட இருப்பாங்கன்னு. பிரையன் ஜான்சன் காலையில 11 மணிக்கெல்லாம் அவரோட லாஸ்ட் மீலை முடிச்சிடுறாரு அண்ட் 19 மணி நேரம் ஃபாஸ்டிங்ல இருக்காரு. நீங்க அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாலாம் போக வேணாம். ஆனா நீங்க வந்து நைட்டு டின்னர் வந்து ஒரு 7 மணிக்குள்ள முடிச்சிடுங்க. இது ஏஜிங்கை ஸ்லோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாடி ஃபேட்டை ஒதுக்கி உங்களோட பிளட் சுகரை தெளிவாக மெயின்டைன் பண்ணும். நீங்கள் உங்கள் பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஃபேட்டி லிவர், டயபெட்டிஸ் அது மாதிரி இருக்குது, ஒரு டயட் பிளானுக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நானே ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் தான். இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். நம்பர் 2, லிமிட் மீட் அண்ட் இன்க்ரீஸ் பிளான்ட் ப்ரோட்டீன். நீங்க வந்து ஆன்டி ஏஜிங்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க டயட்ல வந்து நான்வெஜ்ஜை லிமிட் பண்ணி பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா நான்வெஜ்ல இருக்கிற இந்த மெத்தாயின், ஐசோலோசின், வேலின் மாதிரியான அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் இருக்கிற MTOR பாத்வேவை ட்ரிகர் பண்ணி டிஎன்ஏ மெத்திலேஷனை ஸ்பீடப் பண்ணிடும். அதாவது செல்ஸ் சீக்கிரமா வயசாகிடும். ஆனா வெஜ் சோர்சஸ்ல வந்து இந்த பிரச்சனை இல்லை. நல்ல கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துரும். நம்பர் 3, ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன். ஸ்மோக்கிங்கு, ஆல்கஹால், சரியா தூங்காமல் இருக்கிறது, எக்ஸசிவான ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே தான் வந்து ப்ரீமெச்சூர் ஏஜிங்க்கு நம்பர் 1 காரணம். ஸ்ட்ரெஸ் வந்து உங்க டெலோமியர்ஸோட லென்த்தை வேகமாக குறைச்சிடுது. நீங்க மட்டும் உங்க ஸ்லீப் ரொட்டீனை சரி பண்ணலன்னா உங்க பாடியில இன்ஃப்ளமேஷன் அதிகமாகி உங்க செல்ஸை வந்து சீக்கிரமா அழிச்சிடும். நம்பர் 4, ஏரோபிக் எக்ஸசைஸ், கார்டியோ. வெயிட் லிஃப்டிங் மட்டும் பத்தாது, வயசை குறைக்க கார்டியோ, இந்த இன்டென்சிவ் ஏரோபிக் எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே முக்கியம். லைக் இந்த ரன்னிங்கு, ஸ்விம்மிங்கு அண்ட் சைக்கிளிங் மாதிரியான எக்ஸசைஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். எலைட் அத்லெட்ஸ் எல்லாருமே நார்மல் மனுஷங்களை விட 5 to 6 வருஷம் அதிகமாக உயிர் வாழ்றாங்க. Tour de France சைக்கிள் ரேஸில் ஓடுற ஆளுங்க 17% எக்ஸ்ட்ரா லைஃப் ஸ்பேன் கூட உயிரோடு இருக்காங்கன்னு ரிசர்ச் சொல்லுது. ஸோ வீக்குக்கு அட்லீஸ்ட் 3 hours ஏரோபிக் கார்டியோ பண்ணுங்க. ஸோ மக்களே, இந்த ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜிக்கோ இல்லை கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்க ஆளுங்க மட்டுமே பண்ற ஒரு விஷயம் இல்லை. ஒரு டிசிப்ளினான ஸ்லீப் சைக்கிள் அண்ட் பர்ஃபெக்டான டயட்டு, கரெக்டான இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அண்ட் இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் கன்சிஸ்டன்சியோட செஞ்சாலே உங்களோட எபிஜெனெடிக்ஸ் உங்களுக்கு ஃபேவராக மாறும். உங்கள் உடம்பு பயாலஜிக்கலாக ரீவைண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான் மக்களே, வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.